யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்வுகளும் பல இடங்களில் உண்டாகும். இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். மத்திய 24:6-8 வரை உள்ள இறைவசனங்கள். ஆம், இவைகளைத்தான் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது தேசத்தில் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எப்படியாக சமாதானமாக இருக்க முடியும்? அது சாத்தியமா என்றால், இந்த நாட்களிலும் அநேகர்களுக்கு தன்னை சுற்றி நடக்கிற எந்த காரியங்களின் நிமித்தமும், தங்களுடைய வாழ்க்கையில் கடந்து போகிற சில பயங்கரமான சூழ்நிலைகளின் நிமித்தமும், கடந்த நாட்களில் கடந்து வந்த கண்ணீரின் பாதையில் உபதிரவத்தின் நிமித்தமும், அல்லது சரீரத்தில் வந்த ஒரு வியாதியின் நிமித்தமும், கடந்த நாட்களில் ஒரு மனிதனிடம் ஏமாற்றப்பட்டதின் நிமித்தமும், இருதயத்தில் ஏற்படுகிற ஆறப்படாத கொடிய காயங்களினாலோ, அல்லது வாழ்க்கையில் தொடர்ந்து பல நாட்களாக சந்தித்த பல தோல்விகளின் நிமித்தம் சில நபர்களுடைய இருதயம் வெகுவாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அது நிமித்தம் கூட பல சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்கள் அநேகராக இருக்கிறார்கள். சிலர் இருதயத்தில் பல வருடங்களுக்கு முன் சொன்ன வார்த்தைகளின் நிமித்தம் ஆற்றப்படாத காயங்கள் நிறைந்த இதயத்தோடு பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து இருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஜெபித்த சில ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் தராமல் இருப்பதன் நிமித்தம் ஆண்டவரையை தவறாக புரிந்து கொண்டு பல வருடங்களாக ஆண்டவர் மீது ஒரு தவறான புரிதலுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏறெடுத்த ஜெப விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கவில்லை, அவர் என்னை மட்டும் மிகவும் தாழ்மையாக நடத்துகிறார் என்று பிசாசினால் அவருடைய இதயத்தில் விதிக்கப்பட்ட தவறான விதைகளுக்கு அனுமதி கொடுத்து அதை ஒரு பெரிய செடியாக வளரவிட்டு மரமாக செழித்தோங்கி வளரவிடுகிறார்கள். தங்களுடைய இதயத்தில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது,